ஹாய், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராச்சேவு. தீபாவளி பண்டிகை நெருங்கி வர்றதுனால இன்றைக்கி ஒரு காராச்சேவு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 1/2 கிலோ, மாவை கிளறிக்கலாம். அடுத்து இந்த மாரி ஒரு சின்னதாக குழி பறிச்சுக்கலாம். கடலெண்ணெய் 100 கிராம் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் மிளகு 50 கிராம் சேர்த்துக்கிடுவோம். சீரகம் 25 கிராம், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கணும். அதான் நல்லா டேஸ்டா இருக்கும். மிச்சத்தை அங்கே வச்சிருவோம், தேவைப்படும் போது ஊற்றிக்கிடுவோம். கிளற பெருங்காய தண்ணியை தொளிச்சு சேர்த்துக்கிடுவோம். நம்ம எதுக்கு மாவில் 100 கிராம் எண்ணெய் சேர்த்தோம்னா, மாவு பிணையும் போது சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறது. வெறும் தண்ணியை வெறுமனையாக பிணைஞ்சோம்னா இறுகி போய் வரும். சட்டி வச்சுக்கலாம். நாட்டு சக்கு கடலெண்ணெய் 1 லிட்டர் ஊற்றிக்கலாம்.
முறுக்கச்சு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆயில் லைட்டாக தொட்டுக்கிட்டு இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிடுவோம். அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த இதுக்கு பாதி அளவு இல்லாட்டி முக்கால்வாசி அளவு வச்சுக்கிட்டு உருண்டை பிடிச்சி உள்ளுக்கு இது பண்ணிக்கலாம். மாவு இந்த மாரி சாஃப்டாகவும் கையில் ஒட்டாமையும் இருக்கணும். தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பெருங்காயம், கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க. அது முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க, அப்புறம் தான் கரையும். அந்த பெருங்காயத்தில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 1/2 கிலோவுக்கு மிளகு 50 கிராமும் சீரகம் 25 கிராமும் போடணும். சீரகம் நம்ம ஏன் போடுறோம்னா சீரகம் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா கடலை மாவு டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு நான் சொன்ன ரேஷியோவில் சேருங்க. 50 கிராம் போடுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப கடுக்குன்னு சாப்பிட பிடிக்காதுன்னா ஒரு 25 கிராம் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பொடியாக அரைச்சி வச்சுட்டு 25 கிராமும் நல்லா பாதி இது குறைன்னு அரைச்சி சேருங்க. குறைன்னு அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிளகு சேவு கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். கடலை மாவும் அரிசி மாவும் நீங்கள் சேர்த்து பிணைஞ்சிட்டிங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள சேவை ஆக்கிடணும். இல்லைன்னா உங்களுக்கு மாவு புளிச்சு டேஸ்ட் இல்லாமல் ஆயிடும். மொறுமொறுப்பான காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். மொறுமொறுன்னு காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையா இருக்கு. நீங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நண்பர்களே, நம்ம வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.